வணக்கம் தோழர்களே. ஒரு மனிதனின் வாழ்க்கையை மதிப்பிடுவதற்கு கார்ல் மார்க்ஸ் 3 வரையறையை கூறுகிறார். ஒன்று, ஒரு மனிதன் வாழ்ந்த சூழல், அந்த சூழலில் வரலாறு அவனுக்கு அளித்த பாத்திரம், அந்த பாத்திரத்தில் அவன் ஆற்றிய பங்கு, இந்த மூன்றையும் கணக்கில் கொண்டு ஒரு மனிதனின் வாழ்க்கையை மதிப்பிடலாம் என்று மாமேதை கூறுகிறார். அப்படி பார்ப்போமேயானால், தோழர் அறிவொளி வாழ்ந்த காலம் அரைக்காலனிய அரை நிலப்பிரபுத்துவ காலம். வரலாறு அவருக்கு அளித்த பணி என்பது அரைக்காலனிய அரை நிலப்பிரபுத்துவத்தை ஒழித்து கட்டுவது. அதில் தோழர் அறிவொளி ஆற்றிய பங்கு என்பது சமரசமற்ற வர்க்க போராட்டத்தை எந்த விதமான சந்தர்ப்பவாதத்திற்கும் ஆளாகாமல் பாட்டாளி வர்க்க பண்போடு தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் போராடியதுதான். அந்த வகையில் பார்க்கும் பொழுது தோழர் அறிவொளி ஒரு தியாக தோழர். அவருடைய வாழ்க்கை என்பது உண்மையாகவே ஒரு மனிதன் எப்படி வாழ வேண்டுமோ, ஒரு மதிப்புமிக்க வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டுமோ அப்படியானது. தோழர்களே, இன்றைய சூழலில் ஆபரேஷன் கஹர் என்ற பெயரில் புரட்சிகர இயக்கத்திற்கு மிகப்பெரிய நெருக்கடி தரப்பட்டு வருகிறது. அந்த விதத்தில் பார்ப்போமேயானால், பழங்குடிகளை, ஒடுக்கப்பட்ட வர்க்கத்தை கம்யூனிஸ்டுகளிடமிருந்து பிரிப்பது, கம்யூனிஸ்டுகளை மக்களிடமிருந்து அந்நியப்படுத்துவது, இது ஒரு முதன்மையான ஒரு விஷயமாக போய்கொண்டிருக்கிறது. நாம் கூறுகிறோம், எத்தனை ஆபரேஷன் கஹர் வந்தாலும், எத்தனை சல்வாசூடு வந்தாலும், எத்தனை பச்சை நரவேட்டை வந்தாலும் நாங்கள் வர்க்க போராட்டத்தை தொடர்வோம். வர்க்க போராட்டத்தை, பாட்டாளி வர்க்க போராட்டத்தை நாங்கள் தொடரும் வரையில் எங்களை மக்களிடமிருந்தோ, மக்களை எங்களிடமிருந்தோ எந்த சக்தியாலும் பிரிக்க முடியாது. தோழர்களே, தோழர் அறிவொளி அடிப்படையில் ஒரு வெட்டி பூர்ஷவா வர்க்கம். அவர் ஒரு ஓவியர், இலக்கியவாதி. அவர் நினைத்திருந்தால் ஒரு அப்பர் மிடில் கிளாஸ் லைஃப் ஸ்டைல் அவர் வாழ்ந்திருக்கலாம். ஆனா தன்னுடைய வாழ்நாள் முழுக்க பாட்டாளி வர்க்கத்திற்காகவும் ஒடுக்கப்பட்ட வர்க்கத்திற்காகவும் தன் வாழ்நாளை அர்ப்பணித்துக் கொண்டு வாழ்ந்தவர். அவரிடமிருந்து பாட்டாளி வர்க்க புரட்சிகர நல்லொழுக்கத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று பெண்கள் எழுச்சி இயக்கம் கேட்டுக்கொள்கிறது. நிச்சயமாக தோழரிடமிருந்து பெண்கள் எழுச்சி இயக்கம் அத்தகைய பாட்டாளி வர்க்க புரட்சிகர நல்லொழுக்கங்களை கற்றுக்கொள்ளும். தோழர்களே, ஆசான் ஸ்டாலின் கூறுவார், இந்த வீட்டை முதல் முறையாக நான் பார்க்கும் பொழுது எனக்கு என்ன தோன்றியது என்றால், நான் மனதில் பட்டதை கூறுகிறேன். நம்மை தவிர வேற யாராவது இந்த வீட்டை பார்த்தார்கள் ஆனால் மிகவும் பரிதாபத்துக்குரியதாக நினைப்பார்கள். ஆனால் எனக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது. ஏனென்றால், நான் தேர்ந்தெடுத்திருக்கக்கூடிய ஒரு பாதை என்பது மிகவும் நேர்மையானது, உண்மையானது, கண்ணியமிக்கது, மகத்துவமானது என்பதை இந்த வீட்டை பார்த்தவுடன் நான் புரிந்து கொண்டேன். அறிவொளிக்கு தன்னுடைய வாழ்க்கையில் எந்த பெருமையும் இல்லை. மக்களுக்காக போராடியதை தவிர அவருக்கு வேறு எந்த பெருமையும் இல்லை. அதைதான் ஸ்டாலின் கூறுவார், கம்யூனிஸ்டுகளாகிய நாங்கள் தனி வார்ப்புகள், தனி தாதுகளால் ஆக்கப்பட்டவர்கள். உலக பாட்டாளி வர்க்க படையின் நேர்நிகரற்ற போர் தந்திரியான தோழர் லெனின் அணியின் அங்கத்தினர் என்று சொல்லிக் கொள்வதை தவிர சிறந்த பெருமை எங்களுக்கு வேறு எதுவும் கிடையாது என்று. தோழர் அறிவொளி அத்தகைய சிறந்த பெருமை உடையவர். தோழரின் நினைவை போற்றுவோம், தோழரின் நினைவை நினைவாக்குவோம். பெண்கள் எழுச்சி இயக்கம் தோழர் அறிவொளிக்கு செவ்வணக்கம் செய்கிறது. நன்றி.